எடப்பாடி வருவேன் அவன் வருவேன்னு நினைக்கிறேன். நாங்க தான் வருவோம். ஆமா என்ன பண்ணுவோம்னு எங்களுக்கு தெரியாது. ஆமா எங்களுக்கு கனவுல வர்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆமா நாங்க ஒரு காட்டு மிராண்டி கூட்டம் எங்களை கட்டுப்படுத்த எவனால. ஆமா திமுகவோடு சீமானுக்கு ஒரு கள்ள உறவு இருக்குது அப்படிங்கறத நான் சொன்னா நீங்க எந்த அளவுக்கு நம்புவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அது தொடர்பான ஒரு நேரடியான ஆடியோ ஆதாரம் என்னுடைய கைவசம் இருக்குது. அதுதான் இந்த காணொலி மூலமா உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். அண்ணன் சீமான் அவர்களுக்கும் சென்னையில ஈசிஆர்ல வசிக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு ஜோதிடர். இவர் பிரபலங்களுக்கெல்லாம் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர். அதனாலேயே பிரபலங்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமானவர் திரு கேப்டன் சரண். இவங்க இருவருக்கும் இடையிலான ஒரு உரையாடல், ரெண்டு பேருக்கும் இடையில் நிகழ்ந்த அந்த உரையாடலை ரெக்கார்ட் பண்ணது திரு சீமான் அவர்களா அல்லது திரு கேப்டன் சரண் அவர்களுடைய தரப்பில் இருக்கக்கூடிய ஆளா அல்லது மூன்றாவது ஒரு நபரா அப்படிங்கிறதுலாம் தெரியாது. ஆனா அதில் அவர்கள் பேசியிருப்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் காவல்துறையில் உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் பற்றி இருவரும் போற போக்குல பேசக்கூடிய பேச்சுக்கள் ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடியதா இருக்குது. அந்த ஆடியோவை இப்ப நான் உங்களுக்கு பிளே பண்றேன். ஒரு 5 நிமிடங்கள் ஓடக்கூடிய ஆடியோ. அது முழுசா நீங்களே கேட்டுட்டு வந்துருங்க. ஆமா என்ன சொல்றேன், இனிமே உங்ககிட்ட சாட்சி விட்டு ஆமா அங்க போய் பேசுவார். அவர் தான் எனக்கு எல்லாம். ஆமா அவர் சொல்றது செய்யிட்டு முடிச்சு விட்டு ஆமா முடிச்சுட்டு இவங்க சூட்டோட இருக்கும்போது ஒரு பெருசா முடிச்சிடணும் அதை. அது நீங்க பேசுங்க. ஆமா நான் பாத்துக்கிறேன். நானு நீங்க நம்மள்ட்ட அனுப்பிச்சுடுங்க. பசிக்கிறதுனால நான் பாத்துக்கிறேன் அதை. நம்பிக்கை எனக்கு எனக்கு எதையுமே கேட்டு பழகுங்க. ஆமாமா ஆமா வனிதா உங்களை வச்சு முடிச்சிடாத. தாம்பரத்தை போட்டா பிளாட் போட்டுருவா வனிதா. உங்களுக்கு தெரியும் அம்மா நம்ம குடும்பம் ரொம்ப பாசம் வருங்க. யாரோ ஒருத்தன் இருக்க போறேன். அது எங்க அக்கா இருந்துட்டு போகுது. ஆமாமா ஆமா தம்பி செய்வேன்னு நம்புது. ஆமா செய்யறேன்னு ஆமா எதையுமே அது நம்மளை கேட்டு செஞ்சது இல்ல. எல்லாம் தப்பா செஞ்சிருச்சு. இது ஒண்ணு என்கிட்ட கேக்குது செய்யறேன். சொன்னேன் கோச்சிங் வந்த பிறகு பேசிட்டோம்ல. அந்த சொன்ன நேற்று கூட சொல்லிட்டு இருந்தேன் என் தம்பிட்ட. இது எதுக்குடா ஸ்டாலினுக்கு பிறந்தது, ஸ்டாலின் இப்படி எதுக்குடா பேசுது இதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணுவேன். பல இடத்துல இதுல இன்னும் குடும்பம் தெரியுமா, இந்த சபரீஷன் வந்திருக்கேன். அவனு என் மருமையும் தான் பேசிட்டு அரமெண்டலா நம்மளை சுத்தி இருந்தா நம்ம என்னதான் நம்மளே ஒரு நாள் போஸ்டிங் நான் வீட்டுக்கு வர்றேன்டா அப்படின்னுச்சு. ஒண்ணு வராத வண்டி நீ வச்சுக்கிட்டு போஸ்டிங் வந்ததுக்கு பிறகு வேணா நீ வேற வண்டி அனுப்புறேன், நீ இதுல வந்து பாருங்க. ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டி வேற சொல்றேன். பேசிட்டு ஒரு தடவை சத்தம் போட்டு விடுங்க. உங்களால நாங்க படுற அவமானமும் நாங்க கரிஷ்டமும் எவனுக்காவது தெரியுதா? சபரீஸ்வரன் மர்மயங்குதா வனிதா? அது தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? ஆமா 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 திருட்டு போய தெரியும். என்ன சொன்னா, நீ ரெக்கமெண்ட் பண்ணா அவன் எப்படி போடுவான், அவன் ரிப்போர்ட் போட்டிருக்கான்னு. நான் ரெக்கமெண்ட் பண்ணா எந்த ரிப்போர்ட்டும் எடுபடாதுன்ட்டேன். இல்லைன்னா காலையில மொத்தமும் காலி ஆயிரும். அடிச்சு துவச்சு விட்டுருவேன். போட்டாகணும்ட்டேன். யாரு சொல்லுதா வனிதா ரிப்போர்ட் போட்டிருக்கான்ட்டு? இல்ல என் தம்பி சொன்னாங்க எப்படி உடைப்பா என்ன. இல்லடா நான் பாத்துக்கிறேன்டா. ஆமாமா அந்த ரிப்போர்ட். ஆமாமா திருப்பூர்ல ரிப்போர்ட் அரவிந்த் போட்ட ரிப்போர்ட். ஆமா அதே ஒரு பெரிய திருட்டு போய. அது ஒண்ணும் இல்ல. அத நான் சொல்லிட்டேன். இவன்ட்ட சொன்னேன் சொன்னா நான் பாத்துக்கிறேன்டா. அதனால நம்ம உட்காந்து பார்த்துட்டு கடற்கரை முடிச்சு விட்டுருவோம் 2-3 வேலையும். ஆமா பாத்துருங்க. ரோஹித்த மாத்துறதுக்கு அப்படின்னு ஒரு பிட்ட போடுறேன். ஆமா அவன் என்ன யோசிப்பான்ல, இவனுக்கு என்னடா தம்பி கவர்மெண்ட் நான் தான்
கவனமா பண்ணு, ரோஹித்த தூக்காத, தூக்குனா எங்க வைப்ப சொல்லு கேக்குறேன். நீங்க சொன்னீங்கன்னா நான் கேக்குறேன். அத நிப்பாட்டியாச்சு தூக்குறத, அவ்வளவு பேசிட்டேன். மேல இல்ல நீங்க உங்ககிட்ட கூட்டி வரும்போது நீங்க ஒரு வார்த்தை. ஆமா நான் பேசிடுறேன். தம்பி தேவையில்லாத சேட்டை பண்ணாதீங்க தம்பி. ஆமா ஆமா அதிகாரம் மேலும் கீழும் தான். ஆமாமா இல்ல 3 மாசம் பூரா ரைடு ஆரம்பிக்க போறாங்க. நாங்க எப்ப மேலும் யாருக்கும் தெரியாது. ஆமா ஆமா நீங்க எடப்பாடி வருவேன் அவன் வருவேன்னு நினைக்கிறேன். நாங்க தான் வருவோம். ஆமா என்ன பண்ணுவோம்னு எங்களுக்கு தெரியாது. ஆமா எங்களுக்கு கனவுல வர்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆமா நாங்க ஒரு காட்டு மிராண்டி கூட்டம் எங்களை வந்து கட்டுப்படுத்த எவனால. ஆமா ஏற்கனவே அடுத்த டிஜி ஆறதுக்கு நம்மளை பயன்படுத்திட்டாப்ல. தம்பி ஆளுநர் மாளிகைக்கு முன்னாடி ஒரு கதவு இருக்குல்ல, அதுல பெரிய காலம் வரைக்கும் சுவரை கட்டி பூட்டை போட்டு உள்ளே போட்டு பூட்டிட்டு போயிருங்க. பயந்துட்டான். போடாவன பிச்சைக்கார பைத்தியக்காரன் பாருங்க, பேச்சு வரும் பாருங்க ஒவ்வொரு நாள். ஆமா போட்டு இதுல அடுத்த வந்துடணும், டடக்குன்னு ஆட்சிக்கு வந்துடணும். நீங்க வாங்க, நான் வந்துடுறேன். வந்துருவோம் வந்துட்டு நான் பைக் தந்து. ஆமா இப்ப இந்த ஆடியோல அவங்க முதல்ல குறிப்பிட்டு பேசக்கூடியது யார் அப்படின்னா ஏடிஜிபி வனிதா அவர்கள் பற்றி தான் பேசுறாங்க. சீமான் வந்து ரொம்ப ஓப்பனா திரு கேப்டன் சரண் அவர்களிடம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சோடனே தன்னை வந்து பார்க்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னதாகவும், இல்ல வர வேணாம், நீங்க வந்து நான் கார் அனுப்புறேன் அதுல நீங்க வாங்கன்னு சொன்னதாகவும் சொல்றாரு. அதோடு மட்டும் நிறுத்தாம இந்த ஆடியோவினுடைய தொடக்கமே வேறு ஏதோ ஒரு நிலம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை பத்தி தான் பேசுறாங்க. அது மேபி ஏதோ ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் தொடர்புடைய ஒரு கான்வர்சேஷனா கூட இருக்கலாம். அதற்கு முந்தைய பகுதி நம்மளுடைய கைவசம் கிடைக்காததுனால அதனுடைய எக்ஸாக்டான கான்டெக்ட் என்ன அப்படிங்கறத நம்மளால உறுதியா சொல்ல முடியல. ஆனா ஏடிஜிபியா இருக்கக்கூடிய வனிதா அவர்கள் திரு சீமான் அவர்களிடம் பேசிய ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அவரு அந்த சீக்ரெசியை மெயின்டைன் பண்ணாம அதை பத்தி யார்கிட்ட டிஸ்கஸ் பண்றாருன்னா கேப்டன் சரண் கிட்ட டிஸ்கஸ் பண்றாரு. கேப்டன் சரணுடைய வீட்டுக்கு நான் ஒரு நாள் வந்து பார்க்க சொல்றேன், நீங்க கொஞ்சம் அறிவுரை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அதோடு மட்டும் நிறுத்தாம சபரீசன் அவர்கள் பற்றியும் திரு சீமான் அவர்கள் போற போக்குல பேசுறாரு. மேடைகள்ல பேசும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் குடும்பத்தை ஒழிச்சு கட்டுறதுதான் தன்னுடைய வேலைன்னு பேசக்கூடிய சீமான் தனிப்பட்ட கான்வர்சேஷன்ல சபரீசன் அவர்கள் பற்றி பேசும்போது வாய் நிறைய பல்லோட மருமகன் சொல்லி குறிப்பிட்டு வனிதா அவர்கள் சபரீசனை பத்தி பேசினதா குறிப்பிடுறாரு. அதோடு மட்டுமல்லாம இதுல வந்து சிட்டி ஐஎஸ் டிசியா இருக்கக்கூடிய திரு அரவிந்த் அவர்கள் பற்றியும் இதுல பேசுறாங்க. டிசி ரோஹித்தை வந்து இடமாற்றம் செய்வது தொடர்பாக தன்னால இன்ஃபுளுயன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் குறிப்பிடுறாரு. ரோஹித்தே அங்க இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவதன் மூலமாக ரோஹித்தை வந்து டிரான்ஸ்பர்ல இருந்து தன்னால தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதனால நமக்கு என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, சமூக வலைதளங்கள்ல தேர்தல் களங்கள்ல வந்து திமுகவை எதிர்ப்பது போலவும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசும் தனக்கு எதிராக இருப்பது போலவும் தன்னை ஒடுக்குவது போலவும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சீமான் இன்னொரு பக்கம்